ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிறுக்கு பாய்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருப்பேன், நம்ம ஐபிஎல் பிரசன்டட் பை கிறுக்கு பாய்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம வந்துட்டு ஆடி டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் முதல் மேட்ச் ஆர்சிபி நான் ஆடி இருப்பேன். ஸோ அதெல்லாம் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இணையது உங்களின் பிசிஓ மற்றும் கபீர் இந்த முதல் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா வழக்கம் போல ஆர்சிபி சாபம்ன்ற மாதிரி முதல் மேட்ச்ல நம்ம வெற்றிகரமாக தோத்துட்டோம். பட் வி வில் பவுன்ஸ் பேக் அப்படின்ற இதோட இப்ப நெக்ஸ்ட் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு நம்ம கபீர் ஆட போறாரு. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் மும்பை இந்தியன்ஸ் ஒரு சரியான மேட்சா இருக்க போது. ஸோ கபீர் அவரோட ஆப்ஷன்ல அவர் எடுத்த டீம் வச்சு அந்த மேட்ச் ஆட போறாரு. ஸோ அந்த மேட்சுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள நுழைவோம். ராஜஸ்தான் ராயல்ஸ் எங்கடா போற? இது பண்ணலையோ, ஸ்டிமுலேட் பண்ணனே, சேவ் ஆகலையோ, செட் பண்ணிடுவோம். இந்தாட்டி பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வின் பண்ணியிருக்காங்க இந்த கேம் பை. ஸோ ஆமா, நம்ம அங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க மேட்சை தவிர மற்ற மேட்சஸ் எல்லாமே நாங்க சிமுலேட் பண்ணிட்டு ஒரு ரிசல்ட் கொடுத்துரும். ஸோ எங்க மேட்சஸ் மட்டும் நாங்க கூட ஆடுவோம், இல்லை நாங்க கூட வந்துச்சுன்னா நாங்க அடிப்போம், அவ்வளவுதான். ஸோ வந்து முதல் மேட்ச், அதாவது இந்த வீடியோல நம்ம பார்க்க போற மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் எம்ஐ. ஸோ அந்த மேட்ச்குள்ள போக நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு போயிட்டு நான் வந்து இவன் டீமுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி ஸ்குவாட் செட் பண்ணி கொடுத்துட்டு வந்துருவேன். யாரும் ரவேஷ் கான் அப்பல முன்னாடி ஓகே போவோமா? யார் இருக்கா மும்பையில்? ஐயோ, ஹர்திக் பாண்டியா அடி பண்ண எவ்வளவு தூக்கு, பும்ரா எவ்வளவு தூக்கு. இரு ஐயோ, ஹர்திக் பாண்டியா பதிலாக யார் போடுறது உள்ள? ஓகே சரி, இப்போதைக்கு க்ளோஸ் டு தீபக் கூட தான் இருக்கிறாரு. ஓகே, அப்புறம் யார் சொன்ன? பும்ரா, திலக் வர்மா எல்லாரையும் பாதி மும்பை இந்தியன்ஸுக்குள்ள வச்சிருக்கேன். திலக் வர்மாவுக்கு பதிலாக நான் வந்து அபிஷேக் சர்மா வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷிகார் பரத் இல்லை, தீபக் கூட ஓகே, கபீடு என்று ரசல், அஸ்வின் சார், அப்புறம் ரஷிக் கான். ஓகே, பும்ரா அவருக்கு பதிலாக அவேஷ் கான் தாங்க, வேறு வழி தெரியலங்க, அவர் தான் இருக்கிறாரு. அவேஷ் கான் அண்டு ஷமி தான் போலிங். வேறு யாரும் இல்லையே பாய் என்கிட்ட. 3 பேர் நல்லா ஃபாரினர் யாரும் இல்லை. ரச்சித் ரவீந்திரா, ஆண்ட்ரே ரசல், நரேன் இல்லை. ஓகே, சமாளிச்சிடலாம். ஓகே, லூ கூட்டு மும்பையா? ஆமா, இவர் இல்லை, எல்எஸ்டி இல்லை. ஏய், எல்எஸ்சியில் வந்து எனக்கு இது பண்ணி காட்டுச்சுடா நேற்று ஆடம். அது மார்க்கூடா சட்டி. மார்க்கூட தம்பி லூ கூட்டா. ஓகே, ஆகாஷ் மத்வால் இருக்காரு, இவர் இருக்கார், நேத்தல் வகேரா இருக்காரு, அர்ஜுன் தெண்டுல்கர் இருக்காரு, போலிங்கே இல்லைன்ட்ட. அவ்வளவுதான். கீப்பர் ஃபர்ஸ்ட் போல செகண்ட் போல டன். ஓகேவா, போலாமா? போலாம். கேப்டன் யார்? ரவேஷ் கானா வச்சிருக்கேன். இல்லை அது இதில் இருந்ததுனா அப்படி இருக்கு. மாத்திரனே ஏன் மாறல?
உள்ள போனா சரி உள்ள போ. ஸோ பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆட போறாங்க. தரமான ஒரு மேட்சாக இருக்க போகுது. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் மும்பை இந்தியன்ஸ் தோக்கடிச்சு இது பண்ணுவாங்களா? எப்படின்னு தெரியலையே. செதுக்குறான்டா மும்பையை, செதுக்குறான்டா ஆர்ஆர் வச்சு. ஸோ லைவ்ல பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் 0 வின்ல இருக்காங்க. 0 வின்னா 1 வின் ஜெயிச்சாங்களா? என்னது மும்பை இந்தியன்ஸ் 2 மேட்ச் தான் ஆனாங்க. ஆமாம், 2 மேட்ச் அடி வாங்கினாங்க. 2 மேட்ச் சரியான அடி. ஸோ அந்த மேட்சுக்கு இங்க நம்மளோட லைவ்ல கம்பேக் கொடுப்பாங்களா? ராஜஸ்தான் ராயல்ஸ் தூக்கி போட்டு முடிப்பாங்களா? இல்லை ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்க தூக்கி போட்டு முடிச்சிருவாங்களா அப்படின்றதான் கேள்வி. அஸ்வின் பாய் டாஸை சுத்தி விட்டுருக்கார். மும்பை இந்தியன்ஸ் சேல்ஸ் கால்ஸ் பண்ணிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் டாஸ் வின் பண்ணி we are going to bat fast அப்படின்றத காட்ட போறாங்க. சொல்ல ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணாங்க. மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ராஜஸ்தான் ராயல்ஸ் அழைத்திருக்கிறாங்க. ரச்சின் ரவீந்திரன் பேக் டு பிளேசஸ். இது பண்ணு பாய், நான் தான் வரணுமா? ஸோ முதல் ஓவரை போடுறது ஜஸ்பீத் பும்ரா வராரு. Now, great opportunity to prove the critics wrong. Certainly needs to build an innings for the team. செகண்ட் பால் ஆனா தூக்கி விட்டுருக்காரு பயங்கரமா டாப் எட்ஜ் ஃபீல்டரை நோக்கி. என்னடா இது? இதெல்லாம் என்னங்க, என்னன்னே புரியலைங்க. ஒரு நிமிஷம் தலையை சுத்திடுச்சு. என்ன கருவமும் நடக்குதுங்க, ஏதோ சம்திங் பிசி. நன்றிங்க ரொம்ப 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 நன்றி. 2 பிளஸஸ். உம்ராக்கு இப்போ ஒரு கேட்ச் முழுக வேண்டியதாக. வாட் அ பால், வாட் அ டெலிவரி, வாட் அ ஷாட், எல்லாத்தையுமே ஒரே பால் தான் பார்த்துருக்கோம். டூ பிளஸஸ்ரா விக்கெட், டூப்ளசிஸ் சிங்கிள். தாண்டா 27 கேட்ச் தாண்டா விட்டாங்கன்ற மாதிரி சொன்னேன். டூப்ளசி விட்ட மாதிரி சொன்ன மாதிரி டூப்ளசி பேட்டிங் ஏதோ சொல்ல வந்தேன்னு நினைக்கிறேன். அப்புறம் சிக்ஸர் சொன்னேன். அப்படியே அதே போல கண்டினியூ பண்ணிட்டேன். தூக்கி விட்டுருக்காரு இந்திராவை. ஒரு பவுண்டரியா அப்படின்னு ஒரு ஃபென்டாஸ்டிக் பவுண்டரிங்க. ஒரு பயங்கரமான முதல் ஓவருங்க. ஹார்திக் பாண்டியா ஃபீல்ட் செட் பண்றாரு. லுக் குட் பவுலிங் போட வராருங்க இங்க. முதல் பால போட வருகிறார் லுக் குட். ரச்சின் ரவீந்திரா ஆன் ஸ்ட்ரைக். ஆல்ரெடி ஒரு மரணம் தப்பிய ரச்சின் ரவீந்திரா அகைன் இங்க ஒரு மரணம் தப்பிக்கிறார். ஃபென்டாஸ்டிக் பால். ஸோ கம்பேக் கொடுப்பா ரச்சின் ரவீந்திரா. தூக்கி விடுவாரா சிக்ஸருக்கு? பொறுத்திருந்து பார்க்கணும். ஆகா பெருக்கிற ஒரு ஷாட்டு. ரெண்டாவது பால் ஒரு ஃபென்டாஸ்டிக் பால் ஃப்ரம் லுக். என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்திருந்தா பார்க்கணும். சரியான பால் இது வரைக்கும். ஆகா போர்த்தது போதும் போங்கிருன்னு என்னடா பண்றானுங்க ஃபீல்டரு? அதுக்கு நூற கூட விட மாட்டான் ஃபீல்டரு. ஓவரால் தெரில. ஓவரால் இருந்தால் நல்லா பண்ணுறான், ஓவரால் கம்மியாக இருந்தால் மட்டமாக பண்ணுறான் போல. அதே ஃபீல்டர் தான் கேட்சும் விட்டான்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங்கில். So பாத்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் சிக்ஸர் from Luke Stacey from Rachin Ravindra. தூக்கி ரோப்பு மண்ண மாதிரி அடிச்சாப்ல. 2 ஓவர் முடிவுக்கு 19 ரன்னுங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து ஒரு மட்டமான ஃபீல்டிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்க. எதிர்பார்த்த அளவுக்கு ஃபீல்டிங் இல்ல. ஜஸ்பிரீத் பும்ரா ரெண்டாவது ஓவர் போட வராருங்க. என்ன மேஜிக் பண்ண போறாங்கன்றத பொறுத்திருந்தான் பார்க்கணும். பும்ரா கிட்ட இருந்த ஒரு மேஜிக் இருக்குமா? ஆகா மாண்டா மாதிரியே அடிச்சாரு. கன்கஷன் சப்ஸ்டியூட் வேணுமா அப்படின்றது கேட்கறதுக்கு இங்க ஆள் கிடையாது. ரச்சின் ரவீந்திரா இங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நினைச்ச மாதிரி அவர்கிட்ட இருந்து பேட்ல பால் படவில்லை. என்ன நடக்க போகுது பொறுத்திருந்தான் பாவனும். பூம்ரா இஸ் பேக். ஆகா மறுபடியும் மண்டை மலை வாங்காரு. ஆனா இங்க ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்புங்க.
நடந்து வந்து அடிப்பதற்குள் டூப்ளேசிக்கு இடைவெடுத்து விட்டார். டூப்ளேசிஸ் ஒரு பயங்கரமான ஃப்ளோல அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருந்தாரு. அவர் இப்ப திரும்பி ஸ்ட்ரைக்கு போயிருக்காரு. ஒரு மேஜிக் நடக்குமா என்றத பொறுத்து இருந்த பாவம். ஜாஸ்பின் பும்ரா ஆகா அழகான ஒரு ஷாட்டுங்க, சரியான ஒரு பால். பட் நான் பறந்திருக்கும், பட் பெருக்கி விட்டார் டூப்ளேசிஸ். ஃபைனல் பால் இந்த ஓவர்ல ஜாஸ்பின் பும்ரா கிட்ட இருந்து ஃபென்டாஸ்டிக் ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர்ல. அப்புறம் சரியான கம்பேக் ஓவர். பட் டூப்ளேசிஸ் என்ன பண்ண போறான்றத பாவம். ஸ்ட்ரைட்டா கேப்பா பார்த்து ஒரு ஃபென்டாஸ்டிக் பவுண்டரிங்க டூப்ளேசிஸ். சரியான ஒரு ஷாட்டு. பவுண்டோட இந்த ஒரு முடிவுக்கு வருது. ஹார்திக் பாண்டியா கேப்டனான ஹார்திக் பாண்டியா உள்ள வரன்ட்டு இருக்காங்க. ஆட்டோமேட்டிக் பவர் எடுத்திருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த 2 ஓவருக்கு பவர் பிளே ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. ஹார்திக் பாண்டியா முதல் ஓவரை போட வருகிறார். ஒரு பவுன்சர் தூக்கி மறுபடியும் டாப் பேஜ் இந்த அளவையும் யாருமே பிடிக்க மாட்டோம் என்று ஃபீல்டர் நின்று இடத்துல ஏனி பண்றான்னு. ஒரு ஈஸி டபுள் ஃபார் ராஜஸ்தான். ஆகா மோசமான ஃபீல்டிங்கை நோக்கிய மும்பை இந்தியன்ஸ். சச்சின் ரவீந்திரா ஸ்ட்ரைக்ல. ஹார்திக் பாண்டியா த கேப்டன் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் 2வது பால போட வராரு. தூக்கி விட்டுருக்காரு ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் நோக்கி. இந்த பால் கேட்ச்னா ஃபைனலி கேப்டன் டேக்ஸ் தி பிரேக் த்ரூங்க. இங்க முதல் விக்கெட் பார்ட்னர்ஷிப் உடைச்சிருக்காரு ஹார்திக் பாண்டியா. வந்தாரு பவர் பிளேல வந்து போயிட்டாரு. ஸோ ஸ்ட்ரகிள்டு சச்சின் ரவீந்திரா. ஃபைனலி ஒரு ஸ்டிக்கர் பரத் வராருங்க. ஒரு என்ன மேஜிக் பண்ண போறான்றத பொறுத்து பாவம். ஹார்திக் பாண்டியால விக்கெட் டேக்கர் சாகா. நல்ல பந்து, சுத்தமா டைமிங். நீங்க ரன் அவுட்டுக்கு வாய்ப்பான்னு பார்க்கும்போது ஜஸ்ட் மிஸ்னு சொல்லலாம். சரியான ஒரு டைரக்ட் ஹிட்டுங்க இது. ஃபைனல் பால் இந்த ஓவர்ல ஹார்திக் பாண்டியா ஒரு ஃபேன்டாஸ்டிக் ஸ்பெல்லிங்க. அற்புதமான ஓவர். திரும்பி தூக்கி விட்டுருக்காருங்க ஃபீல்டரை நோக்கி. 2வது விக்கெட்டிங். ஆகா இல்ல 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 2வது விக்கெட்டை நோக்கி வந்து பவுண்டரியை நோக்கி சென்று விட்டது. டூப்ளேசிஸ் ஆன் ஃபயர். மும்பை இந்தியன்ஸ் ஸ்டில் அவங்களோட அந்த மோசமான ஃபீல்டிங்க அங்க பார்க்க மாட்டோம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஜாஸ்பின் பும்ராவோட 3வது ஓவரை போட வராருங்க. ஏதோ ஒண்ணு இந்த ஓவர்ல மேஜிக் நடக்குமான்றத பொறுத்து தான் பார்க்கணும். தூக்கி விட்டுருக்காரு ஃபீல்டரே இல்ல. அட்டகாசமான பவுண்டரி. டூப்ளேசிஸ் அவரோட பாவம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. வச்சேன் உனக்கு கிட்ட இருக்க மாதிரி இருக்கு, நான் அடிக்கிறதா தூரமா இருக்க மாதிரி இருக்கு. ஏன் பாய் கிட்டியாடா இருந்தது கெட்டுற போண்டா வர்றான் அமைதியா. தெரியல, நீ அச்சலாம் அழகா சிஸ்டம் போச்சே. போச்சு போச்சு. பாத்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான பேட்டிங். ஜஸ்பிரித் பும்ராவை டேக் பண்றாரு ஷிகர் பரத். இல்ல இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாரா ஜஸ்பிரித் பும்ரா? பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் கைக்கே கொடுத்திருக்காரு ஷிகர் பரத். ஒரு பவுண்டரி அடிச்சோன்னு ஜஸ்பிரித் பும்ரா யாரா நான் நம்பர் 1 பவுலர்ன்றதை காட்டியிருக்காரு. அட்டகாசமா ஸ்டார்ட்ல போட்டு ஃபீல்டர் நிக்க வச்சு தூக்கி இருக்காங்க. ஷிகர் பரத் கான் வருகிறார். ஆண்ட்ரே ரசல் த மசில். பும்ராவை எதிர்க்க நான் வரண்டான்னு இறங்கி இருக்காரு ரசல். முடிச்சிருவாரா டீம, தூக்கிடுவாரா தட்டி அப்படின்றதான் பார்க்கணும். ஜஸ்பிரித் பும்ரா ஒரு 3வது பால போட வராருங்க. இங்க ரசலாக ஒரு பெரிய சுத்து. ஃபேன்டாஸ்டிக் பவுலிங். இந்த ஓவரோட கடைசி பந்து ஜஸ்பிரித் பும்ரா விசஸ் ரசல். சிக்ஸர் பறக்குமா அப்படின்றத பாவணும். பவர் பிளேயோட கடைசி பால் சிக்ஸராக மாறுமான்னு பார்க்கும்போது இந்தாடா சிக்ஸரா அப்படின்னு தூக்கி விட்டுருக்காரு ரசல் த மசில். யாருன்றத காட்டியிருக்காருங்க இங்க. ஃபேன்டாஸ்டிக் ஷாட். ஹார்திக் பாண்டியா கேப்டன் இஸ் பேக். பாப்லே முடிஞ்சிருச்சு. 5 ஓவருக்கு 41க்கு 2 ராஜஸ்தான் ராயல்ஸ். ஹார்திக் பாண்டியா காலுக்குள்ளேயே போட்டிருக்காரு. மறுபடியும் ஸ்ட்ரைட்டான ஒரு ஷாட். சிக்ஸரா? என்னடா இது பிச்சை போன மாதிரி இருந்தது. என்னமோ ஒண்ணுங்க. இங்க ஒரு ஃபேன்டாஸ்டிக் சிக்ஸர் ஃப்ரம் டூப்ளேசிஸ். இன்னமும் நடக்குது, ஏதோ ஒரு மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்ல கேப்ப பிக் பண்ணி டூப்ளேசிஸ் போனது கட்டிட்டு இருக்காரு ஒரு பக்கம். ஆகா ஃபேன்டாஸ்டிக் கம்பேக் பால் ஹார்திக் பாண்டியா எடுத்து. அட்டகாசமான யாக்கர் லைட்டா மிஸ் பண்ணியிருந்தாலும் ஸ்டெம்ப் 4ஆவது போனந்திருக்கும். ஹார்திக் பாண்டியா திரும்பி ஒரு விக்கெட் எடுத்து ஹோப் கொடுப்பாரா மும்பை இந்தியன்ஸுக்குன்றதான் பார்க்கணும்.
ரசல் த மசில் விசஸ் ஹார்திக் பாண்டியா. சிக்ஸர் அவுட் ஆஃப் தி ஸ்டேடியம் பறக்குமா பந்து இல்ல ஸ்டெம்பைக் வாங்குமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இங்க இன்னொரு பவுண்டரிங்க. Straight ரசல் shooting த over the மகள் board. நாயிருக்கண்டான்ற மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் ஷாட்டிங்க. அற்புதமான ஷாட்டு சும்மா கண்டாசி விட்டுருக்காரு. What's to come this delivery? ஹார்திக் பாண்டியாவோட ஃபைனல் பால் இந்த ஓவர்ல. ரசல் த மசலுக்கு ஏதாவது மேட்ச் பண்ணாரான்னு பார்க்கும்போது ஆகா அடிச்சிருக்காருங்க. சொன்ன மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் மேஜிக் இங்க நடந்திருக்கு. ரசல் த மசல் போர் அடித்து அடுத்த பந்து ஹார்திக் பாண்டியா ஆக்ரோஷத்தில் பொங்குகிறார். ஒரு விக்கெட்டுங்க. ரசல் த மசல் பெரிய விக்கெட் தூக்கியிருக்காரு ஹார்திக் Have got பாண்டியா. what they wanted. A So, huge வந்ததுக்கு என் வேலையை முடிச்சிட்டாங்க. 4 பாலுக்கு 10 ரன் வீட்டுக்கு போறாரு. சோ இப்ப யார் இறக்க போறாங்க? அபிஷேக் சர்மாவா, கபில் கேவியா, தீபக் கூடாவான்னு பார்க்கும்போது கேவி ஏன் அண்ணனுக்கு நான் தான் செய்வேன் இறங்குறாரு. bring a bit of nervous energy to the wicket. Last ஆடி சொன்ன மாதிரி எங்க கேரக்டரும் ஒரு டீம்ல வச்சிருப்போம். சோ என் டீம்ல என்னோட கேரக்டர் இருக்கும், கபில் டீம்ல கபில் கேரக்டர் இருக்கும், சரி டீம் கேரக்டர் இருக்கும். சோ இது வந்து கபிலோட கேரக்டர், அவரே பண்ண கேரக்டர். டேய் 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 ஆகா என்னடா படுத்துட்டாருங்க டூப்ளசிஸ். டூப்ளசிஸ் படுத்தே விட்டார். ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு 4வது ஓவரை போட்டுக்கிட்டு இருக்காருங்க. ஃபைனல் ஓவர் 52க்கு 3 ஆடிக்கிட்டு இருக்காங்க. டூப்ளசஸ் என்ன பண்ண போறாரு? ஃபைனல் ஓவர்ல மறட்டு வரான்னு பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் வைடிங்க. வைடு விடுங்க. ஜஸ்பிரீத் பும்ரா பிரஷர்ல இருக்காரா என்றதுதான் பார்க்கணும். டூப்ளசஸ் த ஒன் ஃபைன் செட்டில்டு பேட்ஸ்மேன் இந்த மேட்ச்ல ஆடிக்கிட்டு இருக்குது. என்ன பண்ண போறான்றதான் பார்க்கணும். பயங்கரமான பினிஷ் கிடைக்குமா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு இல்ல மும்பை இந்தியன்ஸ் ஒரு தரமான பினிஷ் கிடைக்குமா? சுத்துங்க பெரிய பெரிய சுத்துங்க. உங்க ஊர் சுத்து எங்க ஊர் சுத்து இல்ல, அட்டகாசமான சுத்து. பட் இந்த வரைக்கும் நீங்க இன்னும் ஒரு இதா பாக்கணும்னா மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து ஒரு ஸ்பின்னர்ஸ் கூட பவுலிங் கூட வரல. என்னன்னு தெரியல. மேபி அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் வச்சே நாங்க அட்டாக் போதுன்றாங்களான்ற மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபீல்டரை நோக்கி ஒரு அட்டகாசமான என்னடா ஆச்சு? ஒரு அட்டகாசமான கேட்சுங்க பவுண்டரி லைன்ல. ஜஸ்பிரீத் பும்ரா finally taken the in-form batsman Duplessis ஒரு சிக்ஸுக்கான முயற்சி. 75 ரன்ரா. இன்னும் நீ எவ்வளவு அடிக்கணும்டா? 65 ரன்ரா. 65ல இருந்து 79 தான்டா. ஆமா நீ 53ல இருக்க. ஆமா 10 ரன்டா. ஓகே 2 ஆமா 6. ஃபைனல் பால் ஆஃப் தி இன்னிங்ஸ் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது மறுபடியும் இங்க ஒரு வைடு உண்டாக்கிட்டு இருந்து. ஒண்ணுமே தெரியல அது எங்க குத்துதுன்னு. Someone different now to bowl that. Brings a different set சார் of இன்னொரு problems. வைடு I feel ஒரு it's just a matter of 10 வைடு pitching the கொடுங்க சார். ball up. தீபக் கூடா ஸ்ட்ரைக்ல. ஜஸ்பிரீத் பும்ரா ஃபைனல் பால போட வருகிறார். எனக்கு அப்போது பார்க்கணும். தூக்கி விட்டுருக்காரு ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். இன்னொரு விக்கெட்டான்னு பார்க்கும்போது நாங்க ஏன் சார் விக்கெட் பிடிக்க இருக்கணும்ன்ற மாதிரி இங்க ஒரு ரன் அவுட். அவுட்டுங்க. முதல் தடவை மிஸ் பண்ணி 2வது தடவை பண்ண அடி பண்ணானான்ற மாதிரி அடிச்சிருக்காரு. ஃபைனலா முடிஞ்சு விட்டது. தீபக் கூடா டக் அவுட் ஆயிட்டு ஒரு ரன்ல வீட்டுக்கு செல்கிறார். கேவி தனியாக போகிறார். எனக்கு கடைசி வரைக்கும் வாய்ப்பே தெரியலடா நீங்கன்ற மாதிரி பாருங்க. ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். டூப்ளசிஸ், ரசல், ரவீந்திரா 3 பேர் சேர்ந்து கொடுத்த ஒரு கோப்பு தான். 54 ரன்கள். 55 ரன் எடுத்தா விக்டரியை நோக்கி மும்பை இந்தியன்ஸ். ரோஹித் சர்மா, இஷான் கிஷான் உள்ள வராங்க. இந்த பக்கம் முகமது ஷமி பவுலிங் போட ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு தயாராக இருக்கிறார். முதல் ஓவரை போட வருகிறார் முகமது ஷமி. ஃபீல்ட் செட்டப் ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் நம்ம அசிஸ்டன்ட் கேப்டனான கேவி. பயங்கரமான ஃபீல்ட் செட்டப். ரோஹித் சர்மா என்ன பண்ண போறார்? மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு ஃபயரிங் ஷாட் கொடுப்பாரா அப்படின்னு பார்க்கும்போது தட்டி விட்டு ஒரு சிங்கிள் எடுத்து இஷான் கிஷானுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்திருக்காரு. இஷான் கிஷான் என்ன பண்ண போறான்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். Yeah, big opportunity. They've worked really hard in recent weeks. They should have the confidence to build an innings and get a big score on the board. சரியான ஒரு டெலிவரி ஸ்ட்ரெயிட்டா போய்கிட்டு இருக்கு. அந்த வந்து ஒரு சிங்கிள் மட்டுமே. முகமது ஷமி இங்க ஸ்விங்கிள் அப்படியே சுருன்னு போட்டுக்கிட்டு இருக்காரு. வாமச்சான் போட்டு முடிமச்சான் அவனே அப்படின்ற மாதிரி. சமய ஸ்ட்ரைக்ல ரோஹித் சர்மா, பவுலிங்ல சாமி மறுபடியும் தட்டி இருக்காங்க. பெருசா ரிஸ்க் எடுக்கிற மாதிரியே தெரியல மும்பை இந்தியன்ஸ் இப்போதைக்கு.
பொறுமையா போலாம் பாத்துக்கலான்ற மாதிரி ஆடுறாங்க, ரிஸ்க் எடுக்காத மாதிரி. ஏன் பிக் பேட்டிங் லைனப்புங்க. ஸோ அந்த பேட்டிங் லைனப்பை வச்சு அவங்க யூஸ் பண்றாங்களா அப்படின்றத பார்ப்போம். இஷான் கிஷான் ஸ்ட்ரைக்ல முதல் பவுண்டரியில சிக்ஸர் ஏதாவது அடிப்பாரா, மேட்சை மாத்துவாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். சொல்றதுக்குள்ள ஸ்ட்ரைட்டா கேப்ல போனாலும் ஒரு சிங்கிள் மட்டுமே. 4 பாலுக்கு 4 ரன்கள். ஓட முகமது ஷமியை மாட்டேங்குது. பார்த்து ஆடிருக்காங்கன்னு தான் டிலே சொல்லணும். பண்ணி அடிச்சு அடிக்கலாம் விக்கெட் எடுக்கலாம்னு பார்த்தா ஓட மாட்டேங்குது. ரொம்ப மாதிரி கேவலமா பண்ணுச்சு அது. ஸோ அவேஷ் கான் ரீசெண்டா ஒரு லைவா போயிட்டு டோர்னமெண்ட் பயங்கரமா டெத் ஓவர்ஸ் போட்டு இருக்காரு. செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் செய்த ஒரு பவுலிங்ல. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எங்கேயும் காட்டுவாரான்னு சொல்லும் போது முதல் பாலே ஒரு வாய். இஷான் கிஷான் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. 2 பேரும் அமைதி காத்துக்கிட்டு இருக்காங்க. யாரோ ஒரு போலரை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி முடிப்பதற்குள்ள இங்க ஒரு அட்டகாசமான சிக்ஸருங்க. சும்மா தூக்கி விட்டாரு. சரியான ஹைட்டு. பாலு பறந்து சிக்ஸருக்கு இல்லுதுங்க. சரியான ஒரு ஷாட்டு இஷான் கிஷான் கிட்ட இருந்து. முதல் சிக்ஸர் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். சொன்ன மாதிரி பொறுத்திருந்தது போதும். பொங்கி எழுன்ற மாதிரி இன்னொரு ஷாட்டுங்க. இங்க ஆவேஷ்கான டார்கெட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவரை போனது இருக்காரு இஷான் கிஷான். இஷான் கிஷானை ஸ்டாப் பண்ண முடியுமா அவேஷ் கான்னால? ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஏதாவது பிரேக் த்ரூ கிடைக்குமா அப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்கணும். ஆகா ஸ்ட்ரெயிட்டா அடிச்சிருக்காருங்க. இன்னொரு பவுண்டரி. இங்க இஷான் கிஷான் ஆன் ஃபயர் பாடி. சும்மா சோதிக்கிட்டு இருக்காரு இஷான் கிஷான். ஒரு ஃபோக்க வந்துட்டான்டா, இதுக்கு மேல முடிச்சா நிறுத்துடா பாப்போன்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காரு இஷான் கிஷான் ஆன் ஃபயர் 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 ஃபயர். மகா ஃபைனலி ஒரு சிங்கிள் மட்டுமே. நல்ல ஒரு கம்பேக் பால் ஃப்ரம் அவேஷ் கான். சரியான ஒரு ஓவர் இருக்கு. 16 ஓவர் 4 பால் அடிச்சு சொல்லி இருக்காங்க. 2 ஓவர் 20 ரன் மும்பை இந்தியன்ஸ். யார் வர போறாரு? அண்ணன் நான் வரண்டா, அண்ணன் நான் இறங்கி வர்றவா அப்படின்னு ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களே உள்ள வந்திருக்காரு. ஏன் நடக்க போகுதுன்றத பொறுத்திருந்தான் பார்க்கணும். மேட்சுக்கு நம்ம எதிர்பார்க்கலாமா? ரவிச்சந்திரன் அஸ்வின் கிட்ட இருந்து மேஜிக் ஏதாவது நடக்குமா அப்படின்றத நம்ம பயங்கரமான ஃபீல் செட்டப் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ட்ரைக்ல இஷான் கிஷான் ஸ்டில் ஃபயர். இஷான் கிஷான் 6 பால் 17 ரன் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்காரு. சொல்லி முடிப்பது அட்டகாசமான எட்ஜுங்க. இங்க ஸ்லிப் இருந்தா கண்டிப்பா அது கேட்ச். இங்க ஒரு சிங்கிள் மட்டுமே. ரவிச்சந்திரன் அஸ்வினோட மேஜிக் என்ன நடக்க போகுதுன்றத பார்க்கணும். ஒரு பால் ஜஸ்ட் மிஸ் ஆன உடனே இங்க வேற ஏதோ ஒரு ஃபீல் சேஞ்ச். இதுக்குடா கஷ்டப்பட்டு செட் பண்ணிட்டு இருந்தேன் நேரம். 3 ஸ்லிப், அதாவது 2 ஸ்லிப் வச்சுட்டு ஒரு போலிங். நான் ஃபீல் செட் பண்றதுக்கு சொன்ன சொல்லு. பயங்கரமான ஃபீல் செட்டப்ங்க. பார்த்து செட் பண்றாரு. இஷான் கிஷானை எப்படியாவது தூக்கி ஆகணும் அப்படின்ற முடிவில் இருக்கும்போது ரோஹித் சர்மா ஸ்ட்ரைக்ல ரவிச்சந்திரன் அஸ்வினை சிங்கிளுக்கு அடிச்சிருக்காரு. ஆகா பாலை தாண்டி ஓடுவாண்டான்னு ஓடி போய் நிற்கிறாரு ஃபீல்டரு. ஸோ இஷான் கிஷான் இஸ் பேக் ஆன் தி ஸ்ட்ரைக். சம்திங் ஏதோ பண்ண போன்ற மாதிரி நின்றுகிட்டு இருக்காரு இஷான் கிஷான். விக்கெட் இப்ப தேவைங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு பிரேக் த்ரூ கண்டிப்பா தேவை. இஷான் கிஷான் விக்கெட் எடுத்தே ஆகணும். ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணணும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்காக. ஆகா தட்டி இருக்காரு ஸ்ட்ரைட். ஆகா வாட் ஆஃப் ஃபீல்டிங் பாலை. ஃபைனல் பால் ரவிச்சந்திரன் அஸ்வின். இந்த ஓவர் சரியான ஓவருங்க. வெறும் 2 ரன் தான் கொடுத்திருக்காரு. எட்ஜுக்கு மேல எட்ஜ். இந்த ஓவர்ல 2 ரன் ஓடலாம்னு நினைக்கிறேன். ஆனா வெறும் சிங்கிள் மட்டும்தான். ஒரு ஃபென்டாஸ்டிக் ஓவர் ஃப்ரம் ரவிச்சந்திரன் அஸ்வின். ஒரு ஓவருக்கு ஒரு 3 ரன் தான் கொடுத்திருக்காரு. ஒரு ஃபென்டாஸ்டிக் பவுலிங் டிஸ்பிளே. ஸோ கெக்கேவி வராரு. ஏன் அண்ணன் போனதுக்கு அப்புறம் அண்ணனுக்காக செய்யறதுக்கு நான் வரண்டா அப்படின்னு கெக்கேவி உள்ள வந்திருக்காரு. கெக்கேவி விசஸ் ரவிச்சந்திரன் அஸ்வின். கெக்கேவி விசஸ் இஷான் கிஷான். ஸோ கெக்கேவி காம்போ அண்ட் ரவிச்சந்திரன் 2 பேர் சேர்ந்த காம்போ. அண்ணன் தம்பி காம்போ அடிச்சிருக்காருங்க. பட்டுக்க போட்டு அடிச்சிருக்காருங்க. ஒரு ஃபென்டாஸ்டிக் பவுண்டரி இஷான் கிஷான். அண்ணனுக்கு மட்டும் தான் பயப்படுவேன், தம்பிக்கு பயப்பட மாட்டான் அடிச்சிருக்காரு இஷான் கிஷான். ஒரு ஃபென்டாஸ்டிக் ஷாட்டிங்க. மறுபடியும் ஒரு ஃபீல் செட்டப். ஸ்லிப்பர் தூக்கி இருக்காங்க. தூக்கி கிட்ட வச்சிருக்காங்க. இப்பறா பார்ப்போம் அந்த கேப்லன்ற மாதிரி.
ஆகா இறங்கி விட்டுருக்காருங்க இசான் கிசான், நீ போடுறா இந்த கேப்லன்ற மாதிரி. ஃபீல் செட்டப் எனக்கு தேவையில்லை, கேவிடா போடா சட்டின்ற மாதிரி தூக்கி விட்டுருக்காருங்க ஒரு சிக்ஸருக்கு. Well, the bowler watches that இறங்கி position வந்து and வச்சார் back ஒரு over ஷாட்டு. heads for six. Brilliant shot. சைடு சேஞ்ச் பண்ணி போடுறாரு கேவி. ஆகா ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பால். அப்பீலுக்கு போவாங்களா அப்படின்றத பார்க்கும்போது கிளீன் அவுட்டுங்க. அம்பையர் கையை தூக்கிட்டாரு. வாட் அ ஃபென்டாஸ்டிக் கம்பேக் ஃப்ரம் கேவி. வாடா 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 வந்து இப்ப பாடுறா தொட்டு பாடுறா அப்படின்ற மாதிரி போறாரு. இஷான் கிஷான் யோசிக்கிறாரு ரிவ்யூக்கு போவாங்களா இல்லங்க. கிளீன் அவுட்னு அவரும் வீட்டுக்கு கிளம்புறார். எனக்கு என்னமோ அம்பையர்ஸ் கலாம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் இப்படி அவுட் தான். ஃபென்டாஸ்டிக் பேட்டிங் ஃப்ரம் இஷான் கிஷான். 29 ரன் கூச்சிட்டு போறாரு. பட் அவருக்கு சலிச்சது இல்லடா. திலக் வர்மா வராரு உள்ள. கேவி கிட்ட இருந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் பிரேக் த்ரூ. முதல் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு டீமுக்காக. கேப்ல தட்டி இருக்காரு திலக் வர்மா. ஒரு டபுள் ஓடுறதுக்கான வாய்ப்பு ஈஸி டபுளாக மாறுமா அப்படின்றப்போ ஈஸி டபுளாவே மாறி இருக்கு. ஒரு ஃபென்டாஸ்டிக் ஓவருங்க ரெண்டு டீமுக்குமே சொல்லலாம். ஒரு பயங்கரமான பிரேக் த்ரூ. ரோஹித் சர்மா ஸ்டில் ஆன் தி கிரீஸ். ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ணன் தம்பி காபோ இங்க பயங்கரமா போட்டு சம்பவம் பண்றது ரெடி பண்றாங்க. ரோஹித் சர்மா அடிச்சிருக்கானுங்க கேப்ல ஒரு ஃபென்டாஸ்டிக் பவுண்டரி. இங்க பவர் பிளே முடிஞ்சிச்சுல. லாஸ்ட் ஒரு பவர் பிளே. ஆமா கடைசி ஓகே. ஸோ பவர் பிளேல போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பவுண்டரி அஸ்வினோட ஓவர்ல. ஆகா ரெண்டாவது பவுண்டரிங்க ரோஹித் சர்மா. இல்ல பவுண்டரி இல்ல, ஒரு சிங்கிள் மட்டும். டபுள் ஓடுறாங்க. ரோஹித் சர்மா ரைட்ல ஒன்று லெஃப்ட் ஒன்று மடக்கி குத்திக்கிட்டு இருக்காங்க. சரியான ஒரு ஓவராக மாறும். ரவிச்சந்திரன் அஸ்வின் ஃபர்ஸ்ட் ஒரு பயங்கரமா போட்டார். பட் இந்த ஓவர்ல ரன்ஸ் லீக் பண்ணிட்டு இருக்காரு. சொல்லி முடிப்பதற்குள் ஒரு அட்டகாசமான சிக்ஸர் ரோஹித் சர்மாடா. நானே என்கிட்ட அண்ணனாவது தம்பியாவது எல்லாம் வேற லெவல்னு சொல்லி அடுத்து நோக்கிக்கிட்டு இருக்காரு ரோஹித் சர்மா. அசால்ட்டான ஒரு ஃபிளிக்கு சும்மா தூக்கி விட்டுருக்காருங்க. வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்காங்களா மும்பை இந்தியன்ஸ். ஒரு பிரேக் த்ரூ கொடுப்பாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்றத பாவம். 9 பாலுக்கு 9 ரன் சொல்லி முடிப்பதற்குள்ள இன்னொரு பவுண்டரி பறக்குது. ஒரு ஃபென்டாஸ்டிக்கான போருங்க இங்க. ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸை வெற்றிக்கு நோக்கி எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காருன்னு சொல்லணும். கேவி வருகிறார் மறுபடி. இன்னொரு ஓவரை போடுறதுக்கு திலக் வர்மா போங்கடா அங்கிட்டுன்ற மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் பவுண்டரி முடிச்சிருக்காருங்க திலக் வர்மா. இங்க பண்ணே இருந்தா பொறுமையா அழுத்தணும். இல்லடா அது ஸ்டக் பழக எல்லாத்தையும் அழுத்திட்டேன். பட்டன் ஸ்டக் ஆயிடுச்சுன்னு 2 வாட்டி அமுக்குனேன். 2 வாட்டி அமுக்குனதாடா இது. அவன் அடிச்சதை காமிச்சது ஸ்கிப்பு, 4 காமிச்சது ஸ்கிப்பு, பவுலர் வந்து இன்னது ஸ்கிப்பு, அதை அழுத்தினது ஸ்கிப்பு. அது வெளில எடுக்கிறதுக்கு அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணது ஓகே. அது லாஸ்ட் டைம் வந்து ஸ்டக் ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க. ஸ்வீட் அடிச்சு மும்பை இந்தியன்ஸ் அவங்களோட முதல் வெற்றியை பதிவு செய்றாங்க. இங்க ஃபாஸ்ட் வெற்றி போடுறாங்க மும்பை இந்தியன்ஸ் 9 விக்கெட்ல. வாழா அங்கதான்டான்ற மாதிரி ரோஹித் சர்மா இஷான் கிஷான் வெற்றிக்கு தகுத்திருக்காங்க. திலக் வர்மாவோட பினிஷிங் ஷாட் மேட்சை முடிச்சிருக்கு. ஸோ இருக்கலே பயங்கர எக்ஸ்பென்சிவான பவுலர்ஸாக திகழ்கிறது கேவி மற்றும் ரவி அஸ்வின் அவர்கள். ஃபர்ஸ்ட் செம்மையா ஆரம்பிச்சாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் 55 for 5 முடிச்சாங்க. அங்க இருந்து வந்த மும்பை இந்தியன்ஸ் ஒரு சரியான கம்பேக் பவுலிங் போட்டு மும்பை இந்தியன்ஸும் மண்ணை கவ வச்சிருக்கா ராஜஸ்தான் ராயல்ஸ்ல. ஸோ பாத்தீங்கன்னா நானும் முதல் மேட்ச் தோத்துட்டேன், இவரும் முதல் மேட்ச் தோத்துட்டேன். இங்க வந்து சாம்ராஜ்யம் படைத்துக் கொண்டிருக்கிறது. ஸோ இதுக்கப்புறம் ஜெர்ரி வந்து சிஎஸ்கே குஜராத் டைட்டன்ஸ்ல என்ன பண்ண போறாரு அப்படின்றதான் விஷயம். சென்னை சூப்பர் கிங்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் தான் நீங்க அடுத்த பார்க்க போறீங்க. ஸோ அது எப்படி அமைய போகுது, என்ன நடக்க போகுதுன்றத பார்க்க நானும் ஆர்வமா இருக்கேன். ஸோ முதல் வெற்றி எங்க 3 பேர்த்துல ஜெர்ரிக்கு வருமா, ஜெர்ரிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றத பொறுத்திருந்தா போகும். 2-6 சேர்ந்து மண்ணை கவிடிச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான். செகண்ட் ரவுண்ட்ல ஈவில் பவுன்ஸ் பேக்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஜிடி மேட்ச் என்ன மேஜிக் நடக்க போகுதுன்னு பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டிங்ஸ் வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஸ்டாண்டிங்ஸ் யாரு என்ன எவ்வளவு ஸ்கோர் பர்பிள் கப் பேரண்ட்ஸ் கப்ன்ற எல்லாத்தையும் பார்த்துருவோம். சூப்பரான அட்டகாசமான வேற லெவல் வீடியோட திரும்பி சந்திக்கும் நண்பர்கள். விசிஓ மற்றும் கப்பி see you மகளை.